ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு எத்தனை குடையவராக ஒரு கிரகம் இருக்கிறதோ, எத்தனாம் பாவகமாக அவர் வருகிறாரோ, அது எந்த கிரகமாக கூட இருக்கட்டும், அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகத்தில் அந்த காரகமும் அந்த பாவகமும் எத்தனை குடையவர் எந்த நிலைமையில் அந்த அவருடைய ஜாதகத்திலே அமர்ந்திருக்கிறார், அதற்கு ஏற்றது போலத்தான் அந்த தசாபுத்தி காலங்களில் சுப பலனா அல்லது அசுப பலன்கள் கொடுக்கும். இதுதான் முறை, ஜோதிட முறை. அப்போ பொது பலன்களாக ஒரு கிரகம், அப்போ சூரியன் தசா சூரிய புத்தி, இந்த சூரிய தசா சூரிய புத்தியிலே ஒரு ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சூரியன் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது பலன்கள் மாறும், பலன்கள் மாறும். ஆனால் அந்த காரகங்களின் பலன்கள் அது அப்படியே நடக்கும். அது பொது பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது சூரிய தசா சூரிய புத்தி அப்படின்னா எந்த விதமான பலன் ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்னா, சூரிய தசா சூரிய புத்தி 3 மாதம் 18 நாட்கள் அந்த காலகட்டத்திலே வரும். அப்போ ஏன்னா அது இருக்கிறதே 6 வருஷம் தானே. அப்போ அதை பிரிக்கும்போது அவ்வளோதான் வரும். என்ன சொல்லுது, அந்த தசாபுத்தி காலங்களில் தாய் தந்தையருக்கு கஷ்டம், தலைவலி, வலது காதில் வலி, நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய், சித்திரை மாதத்திலே துன்பம். அப்படின்னா எந்த வேலைகள் எடுத்தாலும் இந்த தசாபுத்தி காலங்களில் அந்த மாதத்தில் எந்த சுப வேலையும் அவர் நன்மை பயக்கின்ற செயல்கள் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுது. பாடல் வரியில் என்ன சொல்லுது அப்படின்னா, அருக்கனில் அருக்கன் புத்தி அரிய 408க்கும் கருக்கொடு முற்றார் கேடு கலகமந்தன்னால் பீடை வருத்தமாம் தலைநோய் உண்டாம் வழக்காதில் வலிப்புமின்றி பெருக்க நீரிழிவு மேட மாதத்தில் பீடைதானே. இந்த முறையிலே இந்த பாடல் கூறுகிறது. அப்போ இந்த தசாவுக்கு உரிய தசா புத்திகள் நடக்கும் ஆண்டு, அதாவது மாதம், நாட்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ப நிகழவிருக்கும் பலன்கள் கூறப்படுகிறது. நிகழவிருக்கும் பலன்களாக இது கூறப்படுகிறது. அப்போது பொதுவாக என்ன சொல்கிறோம், சூரிய தசா வந்தாலே இது 6 ஆண்டுகள் இது நடைபெறும். அப்போது அவருடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்றது போலத்தான் இந்த பலன்கள் பலாபலன்கள் அவருக்கு நடக்கும். அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்தது. அப்போது இந்த தசாபுத்தி காலங்கள் நற்செயல்கள் நடக்குமே ஆகில் அந்த ஜாதகனுக்கு நற்பலன்களே சுப பலன்களாக அது நடக்கவிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அது அந்த ஜாதகத்தில் அமைந்துள்ள நிலையை பொறுத்தது. அப்போது சூரியன் 3, 6, 11 ஆகிய இடங்களில், குறிப்பாக 11இல் ஆட்சி உச்சம் இருப்பின் மிகுந்த நற்பலன்களை அது கொடுக்கும். சரராசிக்காரர்களுக்கு இது ஏற்புடையது அல்ல. குறுக்க ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ சூரியன் 3, 6, 11 சுபம்னு சொல்கிறோம். அப்போது சரராசியாக இருந்தால் இது சுபத்தன்மை அடையுமா
அப்படின்னா சுபத்தன்மை அடையாது. ஏன்னா அதை பாதகாதிபதி. அதனால தான் சுபபலன்கள்னா சூரியன் அவருடைய ஜாதகத்திலே கேந்திர கோணாதிபதிகளில் நின்று தசாபுத்தி நடத்தினால் சுப பலன்களே கொடுக்கும். 6, 8, 12 அந்த இடங்களிலே சூரிய பகவான் இருந்து கெடுகிரகங்கள் பார்வை பெற்று அல்லது சேர்ந்திருந்து தசாபுத்தி நடத்தினால் அந்த காலகட்டங்களிலே அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களை அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுது. மேசம், சிம்மம், கடகம், தனுசு ஆகிய ராசிகளிலே சூரியன் இருந்து தசாபுத்தி நடத்தினால் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு பலமான நல்ல பலன்களே அது நடக்கும். கன்னியிலும் துலாத்திலும் எப்படி நடக்கும்னா நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருந்தால் மட்டுமே சுப பலன்களை அது ஏற்படுத்தும். பொதுவாக என்ன சொல்கிறோம், சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் 15 பாகைக்குள் எந்த கிரகம் வருமேயானால் அவை அஸ்தங்கதம் அடைந்துவிடும். தன்னுடைய பலன்களை, தன்னுடைய பலத்தை அது இழந்துவிடும். புதனுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இது பொதுவான பலன். ஏன்னா சூரியன் எங்கே இருக்காரோ அது கூடவே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது அஸ்தங்கதம் அடைந்தாலும் அது அஸ்தங்கதமாக கருதப்பட மாட்டாது. ஏன்னா ஒட்டியே வர்றதுனால அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அப்போ என்னாகும், சூரியன் தசை புதன் புத்தி நடந்தாலும் அதிலே அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு சூரியன் பகவான் 2, 7ஆம் இடங்களில் தனித்து இருந்தால், எந்த கிரகமும் தொடர்பு இல்லாமல், சேராமல், தொடர்பு கொள்ளாமல், உடன் சேராமல் தனித்து இருந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது. அதற்கு என்ன செய்யணும்னா மிருத்யுஞ்சய துதி செய்வது மிக சிறப்பானதாகும். ஏன்னா அந்த தோஷம் இதனால் இந்த துதி செய்வதின் மூலமாக விலகும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பொதுவாக என்ன சொல்கிறோம், சூரிய தசா சூரிய புத்தி பொது பலன்களாக இது இந்த மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் கருதி கொள்ள வேண்டும். வணக்கம்.